தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். கடந்த மே 5ஆம் தேதியை வணிகர் தினமாக அறிவித்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழா. திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய பொன்விழா மற்றும் சங்க வளர்ச்சிக்காக பணியாற்றிய சிறந்த நிர்வாகிகளுக்கான விருதுகள் வழங்குகின்ற விழான்னு 3 விழாக்களையும் இணைத்து ஒருங்கிணைத்து இன்றைக்கு முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மிகுந்த உணர்ச்சியோடு எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீங்க. முதல்ல இந்த விழாவை இவ்வளவு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கத்துடைய உங்கள் தலைவரும் மேற்கு மாவட்ட கழகத்துடைய வர்த்தக அமைப்பாளருமான அண்ணன் VP மணி உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே சகோதரர் சிற்றரசு பேசியபோது குறிப்பிட்டு சொன்னார், இது 2வது முறையாக உங்களுடைய சங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கின்றார். பொதுவாக ஒரு சிறிய அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த முறை கொஞ்சம் கிராண்டாக கலைவாணர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உங்களுடைய சங்கத்துறை தலைவர் VP மணி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு வரோன்னு சொல்லிட்டு தாமதமா போனாதான் ஏன் லேட்டா வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமே அப்படின்னு பொதுவா கூப்பிடுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஆனா உங்க VP மணி அவர்கள் ஏன் சீக்கிரமா வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருக்கலாமே அப்படின்னு உரிமையோடு இங்க பேசும்போது குறிப்பிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விழாவில் பேசின எனக்கு முன்பு பேசின அத்தனை பேரும் சிறப்பு விருந்தினராக நம்முடைய துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார் அப்படின்னு என்னை அந்நியப்படுத்தி பிரித்து வச்சு பேசினாங்க. வெளியிலிருந்து புதுசா வர்றவங்க தான் சிறப்பு விருந்தினர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் விருந்தினர் கிடையாது, நான் வெளியாள் கிடையாது, எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னோட குடும்ப நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டு செல்ல பிள்ளையாக, உங்க வீட்டு ஒரு பொறுப்பான பிள்ளையாக, குடும்பத்தில் ஒருவனாக இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்கின்றேன். உங்களை எல்லாம் என்னுடைய சகோதரனாக, சகோதரியாக பார்ப்பதற்காகத்தான், அந்த உணர்வோடு தான் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் இங்க வந்திருக்கக்கூடிய பல பேரை எனக்கு நேரடியாகவே தெரியும், நேரடியாகவே பழக்கம். அந்த சகோதர உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு சங்கத்தை தொடங்குறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆனா அதை தொடர்ந்து நடத்துறதுங்கிறது மிகவும் ஒரு சவாலான விஷயம். ஆனா இந்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தை 50 ஆண்டுகள் வெற்றிகரமாக கட்டுப்பாட்டோடு அத்தனை பேரும் ஒற்றுமையோடு மிகச்சிறப்பாக நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த சங்கத்துடைய முன்னாள் நிர்வாகிகள், இன்னார் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுகள், நம்முடைய வாழ்த்துக்கள். பொதுவா வணிகர்கள் சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நீங்க அத்தனை பேருமே ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்க, உழைச்சிட்டு இருக்கிறவங்க. நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
கேள்வி கேட்பீங்க, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க தான் ராஜா, நீங்க வச்சதுதான் சட்டம் உங்களுக்கு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம எல்லார்ட்டையும் அன்போடும் பண்போடும் பழகக்கூடியவர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நீங்க தான். உங்களுடைய ஒர்க்கிங் டைமை கூட நீங்களே தான் தீர்மானிச்சுப்பீங்க. ஆனா அதுக்கு அதை சரியா கட்டுப்பாட்டோட ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களோட ஒர்க்கிங் டைமை அடுத்தவங்க தீர்மானிக்க முடியாது. இருந்தாலும் அசால்ட்டா இல்லாம ஒவ்வொரு நாளும் கரெக்ட் டைமுக்கு உங்களுடைய கடையை திறந்து நீங்க வியாபாரத்தை துவங்கிடுவீங்க. அதனாலதான் ஒரு வெற்றிகரமான சங்கமா 50வது ஆண்டை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நீங்க வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டுமல்ல, வாழ்க்கையில பலருக்கு கான்பிடன்ஸையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது நீங்க தான். அப்படிப்பட்ட வணிக பெருமக்களுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்துடைய தந்தைன்னு நாங்கெல்லாம் புகழ்ற, நம்ம அத்தனை பேராலும் பாராட்டப்படுகின்ற தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கின பொழுது இந்த இயக்கம் வளர்ந்தது கடைகள் மூலமாகத்தான். உங்களுக்கு தெரியும், சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் கடைகள், இந்த கடைகள் மூலமாக தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது. கடைகள் அரசியல் பேசி வளர்ந்த இயக்கம் என்பதால் தான் திமுக மேல இன்னைக்கு வரைக்கும் வணிகர்களுக்கும் வணிகர்கள் மேல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்னைக்கு அந்த தனி பாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாசத்துக்கும் பந்தத்திற்கும் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. குறிப்பா இந்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துக்கும் எனக்கும் மிக மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அதன் சேப்பாக்கம் விபி மணி அவர்களையும் சரி, அந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் அடிக்கடி சந்தித்து பேசுகிற பழக்கம் உண்டு. தொகுதியினுடைய தேவைகள், குறிப்பா வணிகர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்கிட்ட ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்வார். வணிகர்களுடைய வளர்ச்சி மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட சங்கம் தான் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க, இந்த சங்கத்துடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள். இந்த சங்கம் இன்னைக்கு வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கத்திற்கும் வியாபாரிகளுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கும் தொகுதியில் உள்ள வணிகர்களுக்கும் இடையே ஒரு சிறந்த பாலமாக இங்கே இந்த சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொன்னது போல ஒரு 3 அடுக்கு பாலமாக இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தங்களுக்கும் பயன்பட்டு சமூகத்துக்கும் பயன்படுற தொழில் தான் இந்த வணிக தொழில். உள்ளூர்ல தொடங்கி உலகம் முழுவதும் உற்பத்தி ஆகிற பொருட்களை எல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற தொழில் தான் இந்த வணிக தொழில். சேர்ப்பவர்கள் தான் இங்க வந்திருக்கக்கூடிய வணிகர்கள். நீங்க பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையை எளிமையாக்குறதும் இங்க வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய அரசும் என்றைக்கும் துணை நிற்கும். உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்னென்ன வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது, வணிகர்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற மாதிரி ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களை எல்லாம் வாட்டி வளர்ச்சிட்டு இருக்கக்கூடியதுதான் ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வணிகர்களுடைய நலத்தை பேணி காக்கின்ற அரசாக, பேணி பாதுகாக்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில வணிகர்கள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா நம்முடைய அரசு அப்படியா? நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே வணிகருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கின்ற ஒரு முதலமைச்சராக தொடர்ந்து இந்த 4.5 வருஷமும் செயல்பட்டிருக்கிறார். இங்க அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் அனைத்து அரசு என்னென்ன செஞ்சதோ, முதலமைச்சர் அவர்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து நீங்க என்னென்ன கோரிக்கை வச்சு என்னெல்லாம் அரசு செஞ்சிருக்கோ அனைத்தையும் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டினார்.
சென்ற மே மாதம் வண்டலூர்ல வணிகர்கள் சங்க மாநாடு மே 5ஆம் தேதியை வணிகர் தினமாக அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். கலைஞர் அவர்கள் தொடங்கிய இந்த வணிகர் நல வாரியத்தை முந்தைய ஆட்சியாளர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க. அந்த வாரியத்தை சீரமைத்து அதன் நிர்வாகத்தில் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 20 இருந்தது. அதை 30 உயர்த்தி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சீங்க. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அதே மாதிரி இந்த வாரியத்தில் சேர்வதற்கான அந்த ஆயுள் சேர்க்கை கட்டணத்தை விலக்கி இன்னைக்கு பலரையும் உறுப்பினராக சேர வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய அரசு. இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியது போல அது 1 லட்சமாக இருந்தது குடும்ப நல நிதி உதவி. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக 3 லட்சம், மீண்டும் அதை உயர்த்தி 5 லட்சம் ரூபாயாக முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறார். அதேபோல உங்களுடைய உரிமங்களை லைசன்ஸ்களை எல்லாம் புதுப்பிக்கின்ற அந்த முறைகளை நம்முடைய அரசு மிகவும் எளிமையாக்கி கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, வரி நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்ய சிறப்பு சமாதான திட்டத்தையும் நம்முடைய அரசு அறிவித்தது. இன்னைக்கு அதன்படி சுமார் 1200 கோடி ரூபாய் அளவிற்கு வரி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி நகராட்சி கடைகளில் குத்தகை காலம் 9 ஆண்டு காலத்திலிருந்து 12 ஆண்டு காலமாக அது நீட்டிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறது. முக்கியமாக 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வைக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் உத்தரவு போட்டாங்க. இப்படி நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை, நலத்திட்டங்களை நீங்க கேட்பதையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு. நீங்க வந்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், நீங்க எதையோ சரியா எடை போட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் சரியா எடை போட்டு பாருங்க. யார் உங்களுக்கு சரி, யார் உங்களுக்கு அதிக நல்லது பண்ணிருக்காங்கிறதையும் நீங்க எடை போட்டு பார்ப்பீங்க. குறிப்பா வணிகத்தில் வெற்றிகரமா இருக்கணும்னா அதுக்கு பொதுமக்களுடைய நம்பிக்கையை நம்ம பெற்றாகணும். நம்பிக்கையை பெற்றா மட்டும் பரவாயில்ல, பத்தாது, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில திருவல்லிக்கேணி வியாபாரிகள் எல்லாருமே இன்னைக்கு பொதுமக்களுடைய நம்பிக்கையை நீங்க நீண்ட காலமா பெற்றிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்றவராக இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வியாபாரிகளுடைய நம்பிக்கையை தொடர்ந்து காப்பாற்றக்கூடிய வகையில் திராவிட மாடல் அரசு இன்றைக்கும் வணிகர்களுடைய தோழனாக, பாதுகாவலனாக நிச்சயம் நம்முடைய அரசு செயல்படும். எனவே நான் உங்களோடு உரிமையோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய ஆதரவை எப்பொழுதும் போல நீங்கள் தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இங்கே வந்து விருது பெற்ற அத்தனை பேருக்கும் அனைவரும் சார்பாக மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து, திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்துடைய பணிகள் மேன்மேலும் வளரட்டும், பெருகட்டும். பொன்விழா காணுகின்ற இந்த சங்கம் 100 ஆண்டு காண என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.